இதற்கு முன்பே ஏற்கனவே இந்த பாவத்தில் அடிமைப்பட்டு கிடந்தீங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்துட்டீங்க. மீண்டும் அந்த பாவத்துக்கு அடிமையா போனா பிசாசு உன்னை ஆளுகை செய்து கொண்டு போயிடுவான். பாவம் பரிசுத்தம் பலாத்காரம் செய்யும் பொழுது அது உன்னை அடிமைப்படுத்தி விடும். பரிசுத்தத்திற்காக நீ உன்னை அடிமைப்படுத்தி விட்டால் பாவம் உன் வாசப்படி நினைச்சியாது படுத்திருக்காது, உன் பின்னாடி வரவே வராது. தீர்மானம் தான். நினைவுகளை, எண்ணங்களை, சிந்தனைகளை நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தானியேல் போல தீர்மானம் பண்ணு. இந்த உலகம் என்னை கரைப்படுத்தக்கூடாது, எந்த மனிதனும் என்னை கரைப்படுத்தக்கூடாது, பிசாசு என்னை கரைப்படுத்தக்கூடாது, தனிமை என்னை கரைப்படுத்தக்கூடாது, பணம் என்னை கரைப்படுத்தக்கூடாது, பொருள் என்னை கரைப்படுத்தக்கூடாது, இந்த வேலை என்னை கரைப்படுத்தக்கூடாது. நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். சிரிச்சு பேசினா அங்க என்னமோ இருக்குன்னு தெரிஞ்ச உடனே விலகிரு. அல்லேலூயா. ஐஸ் பண்ணி பேசுறா, அவன் என்னமோ ஐஸ் பண்ணி பேசுறான்னு கேட்டா அங்க ஏதோ ஒரு பாவம் இருக்குன்னு சொன்னா விலகிடு. நீ அந்த விட்டு விலகிட்டேன்னா போயிடும் அந்த ஆவி. இல்லைன்னா அங்கேயே பேசிட்டு உட்காந்துருந்தேன்னா அந்த ஆவி உன்னை சிண்டை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டி உன் குடும்பத்தை அலக்கழிச்சு கடைசியில் என்ன பலன் கிடைக்கும்? மரணத்தின் பாதாளத்தையும் தான் சந்திக்கணும். பலன் கடைசியாக தான் வேற ஒன்றும் இல்லை. அதனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வேசித்தனத்தை மார்க்கத்துக்கு விலகி உங்கள் சரீரங்களை என்ன செய்ய பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க.